ஃபாதர் பிரதமர் பீகார்ல பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை திமுக காரர்கள் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லாத பகையை அவர் அரசியல் தேவைக்காக கட்டி எழுப்புகிற கட்டமைக்கின்ற ஒரு வேலையை பிரதமரே செய்கிறார். நம்மை உறிஞ்சி கொழுக்க வேண்டும் என்று ரத்த அட்டைகளாக வருவதெல்லாம் இந்த குஜராத்திகளும் மார்வாடிகளும். பொலிட்டிக்கலி இவங்க யாருக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் பாரத் மாதாக்கு ஜெயிலாம். அண்ணாமலை ஒரு பெரிய இது மாதிரி அவர் ஒரு காரணம் சொல்றாரு. பிரதமர் திமுக காரங்களை தான் சொன்னாரு, தமிழர்கள் எல்லாம் சொல்லல அப்படின்னு ஒரு கொடுக்குறாரு. வடநாட்டுக்காரனுக்கு இங்கு பட்டுக்கம்பளம் விரித்து அவர்களுக்கு சாமரம் வீசுகிற ஒரு கூட்டம். சாமியாட்ட அரசியல், வெறியாட்ட அரசியல் நடக்கிறது. இயற்கை நம்மை காக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் பிரதமர் பீகார்ல பேசியிருக்கிறார். மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை திமுக காரர்கள் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? அடிப்படையில் நாட்டு மக்களிடையே பகை உணர்வையும் பிளவையும் உருவாக்கித்தான் இவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அமைப்பு மனித குலத்திற்கு எதிரான அமைப்பு என்று நான் எந்த ஒரு தனி மனிதன், எந்த ஒரு அமைப்பு சக மனிதர்கள் மீது வேறுபாட்டையும் வெறுப்பையும் வளர்க்கிறதோ அந்த அமைப்பு இந்த சமூகத்திற்கும் மனித குலத்திற்கும் ஏற்புடையது அல்ல. எனவே அவர்களினுடைய மரபணுவே அப்படித்தான். அந்த மரபணு என்பது பகை, வெறுப்பு, வன்மம், இதுதான் அவர்களுடைய அன்பு, இரக்கம், கருணை, எல்லோரையும் அரவணைத்தல். அது அவங்க மரபணுவில் கிடையாது. அப்படித்தான் இது அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் பார்க்க வேண்டும். தேர்தலை வெல்வதற்கு என்னென்ன உத்திகள் பயன்படுமோ அப்போது அந்த பிஹாரி ஐடென்டிட்டிங்கிறத உருவாக்குறதுல இதெல்லாம் அவர் நம்ம தமிழ்நாட்டை மட்டும் ஒரு திட்டலை. கர்நாடகாவிலும் தெலுங்கானாவிலும் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் பீகாரிகளை அவமதிக்கிறார்கள். அவர்களின் கூட்டாளிகளான திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கு பீகாரிகளை அவமதிக்கிறது. எனக்கு தெரிய உண்மையிலேயே நான் தமிழர்களை பற்றி நான் பெருமிதம் கொள்வது என்னவென்றால், நான் அறிந்த தமிழர் வரலாற்று, எனக்கு தெரிந்த வரலாறு என்பது கல்லூரி காலத்திலிருந்து தான் அதிகமாக அரசியல் விழிப்புணர்வு, ஈடுபாடு. எனது புரிதலில், எனது திறனாய்வில் தமிழர்கள் தாயாம் உலகத்திலேயே ஒரு மொழியை தாய் என்று போற்றுகிறவர்கள், அந்த மொழிக்காக உயிரையும் கொடுத்தவர்கள், கொடுக்க தயாராக இருக்கிறவர்கள் தமிழர்கள். ஆனால் அவர்கள் பிற மொழிகள் மீது பகை கொண்டவர்கள் அல்ல, வன்மம் கொண்டவர்கள் அல்ல. மீண்டும் எனக்கு தெரிந்த வரலாற்றில் மொழி வெறி, தமிழ் மொழி மீது கொண்ட பற்று வெறியாக மாறி அது இன்னொரு மொழியின் மீது அல்லது மொழி சார்ந்த மக்கள் மீது ஒரு வெறுப்பாகவோ பகையாகவோ மாறி ஒருவரைத்தானும் நாம் கொன்றதோ படுகாயப்படுத்தியது கூட இல்லை. காவிரி பிரச்சனை நடந்தபோது இங்கு ஏதோ ஒன்றோ இரண்டோ சிற்றுண்டி உணவு விடுதிகள் தான் சிறு தாக்குதலுக்கு உள்ளாகினவை தவிர நாம் அப்படிப்பட்ட ஒரு மரபணு நமக்கு கிடையாது. நம்மை செதுக்கிய மரபணு எல்லாம் தொல்காப்பியரும் வள்ளுவரும் தொடர்ந்து வள்ளலார் வரை நல்லவர்கள் செதுக்கிய, நல்லவர்கள் என்பதை விட மாபெரும் சித்தர்களும் ஞானிகளும் செதுக்கிய மரபணு. அதற்கு தகுதியுடையவர்களாக நாம் இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நாம் யாரையும் கொன்றதும் இல்லை. இன்று இங்கு உண்மையில் பீகாரிகள் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கிறார்கள். பீகாரினுடைய பல குடிசைகளில் இன்று அடுப்பு எரிகிறது. பலர் குடிசைகளில் இருந்து சிறு வீடுகளுக்கு வளர்ந்திருக்கிறார் என்றால் தமிழகத்தினுடைய தமிழகத்தினுடைய பொருளாதாரத்திற்கும் அவர்கள் இன்று முக்கியமானவர்களாக மாறி இருக்கிறார்கள். தமிழர்கள் தான் நாம் உழைக்கின்ற பண்பாட்டை இழந்து விட்டோமே. உடல் உழைப்பு என்பது இழிவு என்று எப்படித்தான் நமது மூளைக்குள் எந்த சாத்தான் கொண்டு விதைத்ததோ என்று தெரியவில்லை. உடல் உழைப்பு என்பதே இழிவு என்று கருதுகிற ஒரு இழிநிலைக்கு தமிழர்கள் உள்ளாகி இருக்கிற காலத்தில் இதிலிருந்து மீண்டால் ஒழிய தமிழர்கள் எழவே முடியாது. உடல் உழைப்பு புனிதம், உடல் உழைப்பு உயர்வு,
வையகம் காப்பதும் சிறு வாழைப்பழ கடை வைப்பதும் ஒன்றே, தீது அல்ல தொழில் செய்து வாழ்தல் மேன்மை, தீதை தொழிலாக கொண்டிருப்பது தீமை என்று புரிந்து உடல் உழைப்பையும் ஒரு உயர்வாக கருதுகிற காலம் வந்தாலொழிய, பண்பாடு வந்தாலொழிய தமிழர்கள் மீளவே முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் உடல் உழைப்பை நான் அதிகாலை நடைபயிற்சி செய்கிறவன். 4:30 மணிக்கெல்லாம் நான் வெளியே வந்து விடுவேன். அந்த நேரம் அந்த பீகார்காரங்களோ வடகிழக்கு மாநிலத்தவர்களோ வேலைக்கு புறப்பட்டு செல்கின்ற, அரை தூக்கத்தோடும் களைப்போடும் வேலைக்கு புறப்பட்டு செல்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற போது, அல்லது அதுவரை வேலை பார்த்து விட்டு பேருந்துகள் இல்லாமல் நடந்து அந்த விடியற்காலையில் வருவதை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே நெஞ்சு ரொம்ப வலிக்கும். எனக்கும் மனிதர்கள் தானே, சக மனிதர்கள் தானே, இன்னொரு நிலப்பரப்பு, இன்னொரு மொழி, அவ்வளவுதானே தவிர அவர்களும் மனிதர்கள் தானே இல்லையா? அப்படி பார்க்குறப்போ நம்ம அவங்கள நல்லா தான் நடத்தி வந்திருக்கிறோம். இன்னொன்று, பீகாரில் இருக்கிற அந்த ஆரிய கூட்டம், வந்து சேர்ந்த ஆரிய கூட்டம், அந்த ஆரிய கூட்டத்தோடு கலந்த நம் தொகுப்பு, இதை தவிர்த்து பார்த்தீர்கள் என்றால் உடல் வாக்கில் அவங்களும் நம்மளும் ஒன்றா தான் இருப்போம். அப்படி ஒன்றும் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அது உத்தராஞ்சலாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், பல பழங்குடி மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் விளிம்பு நிலை மக்களும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே தான் இருப்பாங்க. ஏன் மேற்கு வங்கத்தில் கூட அப்படி தான் இருப்பாங்க. 60-70% பேர் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. அடிப்படையில் அவர்கள் நம்ம மரபணு எல்லாம் ஒன்றா தான் இருக்கு. இன்னொரு மொழி சூழலில் அவர்கள் பிறந்து விட்டார்கள், வளர்ந்து விட்டார்கள். எனவே அவர்கள் மீது நமக்கு பகையோ வெறுப்போ எதுவும் ஒன்றும் கிடையாது. இல்லாத பகையை அவர் அரசியல் தேவைக்காக கட்டமைக்கின்ற ஒரு வேலையை பிரதமரே செய்கிறார், நாட்டின் பிரதமரே செய்கிறார். அது மிகவும் வருத்தத்திற்குரிய செயல் என்பதை விட இதை விட அவர்களிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. இதுதான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். அது தேவைப்பட்டா இந்தியர்கள்னு பேசுறது, இந்த தேர்தல் காலத்துல ஒரு மாநிலத்தை ஒரு மாநிலத்துக்கு எதிராக. ஆமா 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 அது இது இன்னைக்கு நேத்திக்கல் அல்ல. எங்க நம்ம ஊர்லயே வந்து நீங்க 2024 தேர்தலின் போது அவர் சேலத்து பக்கத்துல பேசினார்னு நினைக்கிறேன் இல்லையா? அதாவது நமது அரசியல் சட்டம் தெளிவாக சொல்கிறது, சாதியின் பேராலோ மதத்தின் பேராலோ மொழியின் பேராலோ குடிமக்களிடையே நாட்டு மக்களிடையே பகைமையை பரப்புவது என்பது அரசியல் சட்டத்திற்கு முரணான செயல் என்று வரையறுக்கிறது. ஆனால் அரசியல் சட்டத்தின் காப்பாளரான பிரதமர் அவர்களே இங்க வந்து நம்ம ஊர்லயே நமக்குள்ள பகைய, நம்ம ஏன் வந்து இந்த பிஜேபி RSS வகைராக்களை வெறுக்கிறோம் அப்படின்னா, எங்களுக்குள்ளேயே நீங்கள் எவ்வளவு பகையை உருவாக்கிட்டீங்க. எங்க பொது எதிரியை எங்களால், இப்போ நமக்கு உண்மையிலேயே வந்து பொது எதிரின்னா பீகார்லேருந்து வரவங்களோ வடகிழக்குலேருந்து வரவங்களோ பாவம், அவங்கெல்லாம் வாழ்வுக்காக வருகிறவர்கள். நம்மை உறிஞ்சி கொழுக்க வேண்டும் என்று இரத்த அட்டைகளாக வருவதெல்லாம் இந்த குஜராத்திகளும் மார்வாடிகளும் தான். இங்கே வந்து நல்லா கொழிச்சு வாழ்றாங்க, நம்மளை சுரண்டவன் அத்தனை பேரும். அதே போல அரசு என்கின்ற அமைப்பினூடாக நம்மிடமிருந்து உறிஞ்சி திரட்டி நேராக அவங்க வடநாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்னென்னா நமக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கோம். நமக்குள்ள கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள்னு ஒரு பகையை உருவாக்கியிருக்காங்க. இது பெரிய வேடிக்கை. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்து நாடார் கிறிஸ்தவ நாடாருக்கு ஒரு மார்வாடிக்கு அங்கே பிரச்சனைனா அங்கே உள்ள சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. யாருக்கு இன்னைக்கு பொலிட்டிக்கலாக சப்போர்ட்டா? களத்தில் வந்து ஒரு மார்வாடி ஒரு ஃபிசிக்கலாக அசால்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஆளுங்க சேர்ந்து நிற்பாங்க. ஆனால் பொலிட்டிக்கலி இவங்க யாருக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் பாரத் மாதாக்கு ஜெயிலா, பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு ரத்த தொடர்ச்சியோடு வருகிற தான் சார்ந்த அந்த சமூகத்துக்கு துணையாக நிற்க மாட்டாங்க. இவங்க பாரத் மாதாக்கு ஜெயவா தான் நிற்பாங்க. இது அல்லது இப்போது அடுத்து நீ கடல் கொள்ளைக்காக அதானி திரும்பவும் புறப்பட்டுருக்காரு போல இருக்கு. பெட்ரோலியம் அம்பானிகள்லாம் வருவாங்க. இந்த பெரும் கடல் கொள்ளையர்கள், புதிய கடல் கொள்ளையர்கள், அம்பானிகள் எல்லாம் கடல் எண்ணெய் எரிவாயு எடுக்க வரப்போ வந்து அவனுங்களுக்கு பாதுகாப்பாக தான் இங்கே வந்து கூட்டம் இருக்கும். பாரத் மாதாக்கு ஜெய் இல்லை, பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்றதை விட அம்பானிக்கு ஜெய் அதானிக்கு ஜெயின்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ இப்படி நமக்குள்ளேயே ஒரு பகை. நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். இப்போது இன்னைக்கு திண்டுக்கல்லிலோ அல்லது திருச்சியிலோ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு 4 தலைமுறைகளுக்கோ 5 தலைமுறைகளுக்கோ முன்னாடி போய் பார்த்தால் ஒன்றேல் அவர் ஒரு தேவராக இருந்திருப்பார், அல்லது ஒரு அகமுடையாராக இருந்திருப்பார், அல்லது ஒரு யாதவராக கோனாராக இருந்திருப்பார், அல்லது ஒரு நாடாராக இருந்திருப்பார், அல்லது ஒரு தேவேந்திர குல வேளாளராக இருந்திருப்பார், அல்லது பறையராக இருந்திருப்பார், அல்லது ஒரு வன்னியராக இருந்திருப்பார். மதத்தைத்தான் வேறு ஒரு வழியை தேடிக்கொண்டார்களே தவிர அவர்களினுடைய அடிப்படை மரபணு மாறாதல்லவா? இந்த நிலத்தினுடைய மரபணு தான்.
ஆனால் இவங்க என்ன இந்த வகைராக்கள் என்ன சொல்லி தருவாங்கன்னா, நீங்கள் குஜராத்லேருந்தும் ராஜஸ்தான்லேருந்தும் வடநாட்டிலேருந்தும் வந்த ஒரு வந்தேரி கும்பல்களுக்கு நீங்கள் வணக்கம் செய்யுங்கள், அவர்களுக்கு நீங்கள் எல்லா வசதிகளும் செய்து கொடுங்கள், ஆனால் இங்கு இருக்கிறவர்களை நீங்கள் பகைவர்களாக நடத்தி கொள்ளுங்கள், கடைசியாக வந்து பாரத் மாதாக்கு ஜே. இதுதான் இந்த இவங்களோட புதிய ஒரு டெக்னாலஜி. அப்போது இது அவரை பண்ணது அங்கே 2024 எலெக்ஷன் டைமில் அது மட்டும் இல்லை, நமக்குள்ள பகையை உருவாக்கியதில்லை, ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொன்னார். என்னது, பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய 6 சாவிகளையும் தமிழர்கள் திருடி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அதெல்லாம் எவ்வளவு பெரிய உள்நோக்கம் கொண்ட ஒரு குற்றச்சாட்டு. நவீன் பட்நாயக் ஐயா அவர் உண்மையிலேயே ஒரு அமேசிங் பியூரோக்ராட். அந்த மாநிலத்தை ஒரு நிழல் முதல்வராகவே இருந்தார். பட் அங்கே போய் எப்படி வந்து ஒரு தமிழன் இங்கு வந்து ஆளலாமான்னு. ஆமாம், குஜராத்தி வந்து இங்கே ஆளலாம், குஜராத்தி வந்து இந்தியா முழுசும் ஆளலாம், ஆனால் ஒரு தமிழன் வல்லமை மிக்கவராக இன்னொரு மாநிலத்தில் வந்து விடக்கூடாது, எவ்வளவு வன்மம் பார்த்தீர்களா அப்படின்னு ஓப்பனாகவே அங்கே பேசினார். இங்கே வந்து பூரி ஜெகநாதர் இதே வந்து கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்கன்னு இங்கே இல்லையா, அதுவும் ஒடிசால தான் பேசினார்னு நினைக்கிறேன். இப்போது பீகாரில் இப்படி பேசியிருக்காருன்னா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு எனக்கு என்னமோ என்னன்னா, அவர் கொஞ்சம் மறக்கக்கூடிய மனிதர் அல்ல, உள்ளுக்குள்ளே வச்சுருப்பார். 2-3 அங்கலாய்ப்புகள் அவருக்கு இருக்கும். ஒன்று, இந்த கோபேக் மோடிங்கிறது அவர் ரொம்ப ஒரு வெரி ஸ்ட்ராங் பர்சன், கொஞ்சம் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் கொண்டவர் அல்ல. இந்தியாவிலேயே கோபேக் மோடிங்கிறத நடத்தின ஒரு மாநிலம். அது மனசுக்குள்ளே வந்து ஒரு என்னதான் ட்ராமா போட்டாலும் பட்டுன்னு உண்மை வந்துடும்ல. அந்த ட்ரம்ப் சொல்கிற மாதிரி மோடி இஸ் மை ஃப்ரெண்ட், நைசஸ்ட் பர்சன், அமேசிங் பர்சன், உள்ளுக்குள்ளே என்ன வச்சுருக்காருங்கிறது அவருக்கு தான் தெரியும். அது மாதிரி இவங்களும் உள்ளுக்குள்ளே அந்த வலி காயமெல்லாம் இருக்கும், நம்மளை இப்படி அசிங்கப்படுத்தி விட்டாங்களேன்னு. ரெண்டாவது, அவங்க என்ன தலைகளாக நின்று பார்த்தாலும் பெருசாக வண்டி முன்னாடி போக மாட்டேங்குது. இது அடுத்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும்ல. இவ்வளவு சென்ட்ரல் பவர் இருக்குது, இவ்வளவு பணம் தெரிய 2005-6லேயே 28-30 அமைப்புகள் வச்சுருந்தாங்க, வெவ்வேறு விஹெச்பி, பஜ்ரங் தள், அது இதுன்ட்டு. இன்றைக்கி எப்படி ஒரு 100க்கும் மேலான அமைப்புகளை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட வேரோட்டம், அவங்களுடைய விரிவு எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இவ்வளவு இருந்தும் கூட திடீர்னு வந்து விஜய்க்கு இருக்கிற ஆதரவு கூட நமக்கு வரமாட்டேங்குதுங்கிற இந்த மன உளைச்சல் உங்களுக்கு இருக்கும்ல. அந்த இதெல்லாம் சேர்ந்துங்கிற இந்த என்ன சொல்லுவோம் தமிழில், வெப்பியாரம்னு ஒரு வார்த்தை உண்டுங்க. வந்து வெப்பியாரம்ங்கிறது உள்ள குமுறல், ஏற்றுக்கொள்ள முடியாமை எல்லாம் சேர்த்து இப்படிப்பட்ட காழ்ப்புணர்வாக வெளிப்படுகிறதுன்னு நினைக்கிறேன். ஹிந்தி படிக்கிறது அதை ஒருக்கா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஹிந்தி படிச்சிருந்த பீகார்காரங்கெல்லாம் ஆங்கிலம் தெரியாமல் இங்கே வந்து கூலி வேலை பேசுனாங்கன்னு ஒரு விமர்சனம் வச்சுருந்தது. அதை கூட இப்போ மாற்றி பேசுகிறாரு அவர் அந்த இடத்துல. இதில் அவர்கள் ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்பதும் நம்ம அப்படியே இருந்தாலும் கூட அதில் நாமே தான் ஒரு சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும். நம்ம ஆங்கிலம் படிக்க போய் ஆங்கிலத்திலையும் முழுசா இல்லை, தாய்மொழியையும் இழந்து நிற்கிறோம். மொழியியலாளர்களும் தமிழர்களும் ரொம்ப சீரியஸாக உட்கார்ந்து யோசிக்கணும். திராவிட இயக்கங்கள், குறிப்பாக இன்று இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை கவனிக்கவில்லை என்றால் அடுத்த ஒரு 6 மாதங்கள், ஒரு ஆண்டுக்குள்ளாகவே அவர்கள் மீது மட்டுமல்ல, பொதுவாக திராவிடத்தின் மீது ஒரு மிக கடுமையான எதிர்வினை ஒன்று நிகழப்போகிறது. இது நான் வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வளர்கிற பிள்ளைகள் தமிழ் மொழி பேச தெரியும், ஆனால் எழுத தெரியாது, படிக்க தெரியாது என்பதாக வளர்கிறது. இதற்கான முழு பழியும் திராவிட இயக்கங்கள் மீது வைக்கப்படும். அந்த நிலைமைக்கு வந்து தமிழ் பற்றாளர்கள், உணர்வாளர்கள் பறந்துபட்டு அதை யாரும் பெருசாக வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது உண்மையும் கூட. அதில் ரெண்டு இடத்துல வந்து நம்ம தோற்று போயிருக்கிறோம். ஒன்று, களப்போராட்டங்கள் நடத்தி சிறைகளை நிரப்பி நாடை ஸ்தம்பிக்க வைத்து இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டை ஒழிச்சிருக்கணும். கவர்னர் அதிகாரங்கள் உட்பட பலவற்றை நம்ம ஒழிக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு களப்போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். சிபிஎஸ்சிக்கு இங்கே வேலை கிடையாது. சிபிஎஸ்சி சிலபஸை வேணால் நம்ம ஊருக்கு ஏற்றபடி நம்ம அதை அது என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. சிபிஎஸ்சியை இங்கே விட்டது வந்து 2 கட்சிகளும் தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும். நீ கொஞ்சம் பணத்தை கொடுத்தா போதும், உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கீமுக்கு போங்கன்னு இது வந்து ஒரு டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணி ஒரு ஒயிட் பேப்பர் வேணும். எப்படி இவ்வளவு சிபிஎஸ்சி வந்தது, எப்படி வந்து கல்விங்கிறதா மோல்டிங் ஆஃப் த மைண்ட், மோல்டிங் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ், ஃபார்மேஷன் ஆஃப் தி கல்ச்சர், ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ல்ட் வியூ. இதில் வந்து
புதுடில்லிக்காரங்களை எப்படி நீங்கள் விட்டீங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம பதில் கண்டாகணும். அப்படி இல்லைன்னா அதை மாற்றி எடுப்பதற்கு ஒரு பெரிய இயக்கம் வேணும். அப்புறம் பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணுது? பள்ளிக்கல்வி நீங்கள் அங்கே தான் தாய்மொழியை நீங்கள் சிறு வயதிலேயே ரொம்ப ரொம்ப எளிமையான, வேற ஒன்றுமே பண்ண வேணாம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து மேஜர் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறீங்களா, மேத்தமேட்டிக்ஸு, சயின்ஸு, கோர் சப்ஜெக்ட்ஸை எடுத்துக்கிற மாதிரி தமிழ் மொழியும் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாலே போதும். அந்த ஒற்றை சட்டமே போதும். இங்கே வந்து நம்ம பெற்றோர்கள்லாம் ரொம்ப ரொம்ப உஷாரானவங்க. எது தங்கள் பிள்ளைகளுக்கு வந்து வாழ்வில் உயர்வதற்கு வழி தருமோ அந்த வழியை அவர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் போய் ஒருத்தருக்கும் புரியாத ஏதாவது ஆப்பிரிக்க கண்டத்துக்கு அந்த நாட்டு மொழியை படித்தாதான் உங்களுக்கு நீட்டுக்கு என்ட்ரியே கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா அந்த ஆப்பிரிக்க நாட்டுக்கு அனுப்பி அங்கே ஒரு டியூஷன் கொட்டா போட்டு படிக்க வச்சு பிள்ளைங்களை அங்கே கொண்டு வந்து நீட் எழுதுகிற ஒரு மந்தை கூட்டம் நமது கூட்டம். எல்லா சமூகத்திலும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி பேர் மந்தைகளாகத்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அதே மாதிரி ஒரு சட்டம் போட்டு இவங்கெல்லாம் சரி பண்ணியிருக்க முடியும். ஆனால் இந்த தாய்மொழியாம் தமிழ் இல்லை என்றால் நாம் நிலத்தை இழப்போம், நமது இடத்தை இழப்போம், கரைந்து போவோம். தமிழுக்கு எதிராக வந்து திராவிடம் சதி செய்தது, அழித்தது, வேரறுத்தது, இந்த நிலப்பரப்பிலிருந்து அது படிப்படியாக படுகொலை செய்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டு திமுக, அதிமுக, ஏனைய திராவிட கட்சிகள், திராவிடர் கழகம் உட்பட அனைவர் மீதும் இப்போ வெகு விரைவிலேயே இது வந்து நிற்கப் போகிறது. எனவே அவர் அந்த ஊர் மொழியை பற்றி அவர் என்ன பேசினார் நான் பார்க்கல. நீங்கள் இந்த கேள்வியை கேட்டதுனால இந்த கருத்தை நான் ஒரு வகையில் வந்து ஒரு மனசாட்சி எச்சரிக்கை மணியாகவே சொல்கின்றேன். இப்போது ஆட்சியில் இருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் நண்பர்கள் உறுதியாக கேட்பீர்கள், கட்சிக்குள்ளால் இதை பேசுங்க. தமிழை அழித்தவர்கள் என்கின்ற பழியை உடனே என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அதை பண்ணியிருக்கிறோம், இதை பண்ணியிருக்கிறோம், இப்படி பண்ணியிருக்கிறோம். தமிழை அருங்காட்சியக மொழியாக ஆக்குவதல்ல உங்களுக்கான வேலை. தமிழை தலைமுறைகளின் மொழியாகவும் தமிழை நித்திய நீண்டகால மொழியாகவும் வாழ வைப்பதற்கான வழிகளை தேடுவது தான் நீங்கள் செய்கிற பங்களிப்பே தவிர, ஏதோ நாங்கள் அங்கே ஒரு 10 கோடி கொடுத்தோம், இங்கே ஒரு 25 கோடி கொடுத்தோம், தமிழ் வளர்ச்சிக்காக இதெல்லாம் செலவிட்டோம், கலைமாமணி கொடுத்தோம், கண்மணி மாமணி கொடுத்தோம், இந்த ஜிகினா வேலையெல்லாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அடிப்படை கொள்கை மாற்றங்கள் கொண்டு வந்து தாய்மொழியாம் தமிழை கல்விக்குள், நீங்கள் ஏனைய நீதித்துறைக்குள், நிர்வாகத்துறைக்குள் கொண்டு வருகின்ற அந்த பணியை உடனடியாக செய்யவில்லை என்றால் பெரும் பழி உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த பிரதமர் பேசின விஷயத்துல அண்ணாமலை ஒரு பெரிய இது மாதிரி அவர் ஒரு காரணம் சொல்றாரு. பிரதமர் வந்து திமுக காரங்களை தான் சொன்னாரு, தமிழர்கள் எல்லாம் சொல்லல அப்படின்னு ஒரு முட்டு கொடுக்குறாரு. இல்லை, இந்த பிஜேபி RSS டெக்னாலஜியினுடைய தான் நான் முதல்ல சொன்னதை தான் திரும்ப போட்டு பாருங்க. வடநாட்டுக்காரனுக்காக வாதிடுகிற, தன் அருகில் இருக்கிற என் போன்ற சகோதரர்களை எல்லாம் பகையாக்கி கொண்டு வடநாட்டுக்காரனுக்கு இங்கு பட்டுக்கம்பளம் விரித்து அவர்களுக்கு சாமரம் வீசுகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தினுடைய குரலாகத்தான் நண்பர் அண்ணாமலை அவர்கள் ஒலிக்கிறார்கள். இது நமது காலத்தில் இதையெல்லாம் காண வேண்டிய ஒரு சாபக்கேடு நிகழ்ந்திருக்கிறது என்கிற போது, அதுவும் மெத்த படித்தவர்கள், தமிழகத்தினுடைய முக்கியமான சமூகங்களில் இருந்து வருகிறவர்கள், அதுவும் சமூக நீதி அரசியலை பயன்படுத்தி வளர்ந்தவர்கள், இன்றைக்கு இந்த வடநாட்டுக்கு சாமரம் வீசுகிற, வடநாட்டுக்கு சாமானிய மக்களுக்கு சாமரம் வீசலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் வடநாட்டு ஏகாதிபத்தியத்திற்கு, புதுடில்லி சர்வாதிகாரத்திற்கு சாமரம் வீசுகிறவர்களாக மாறி நிற்பதை காண்கின்ற, அதை கண்டு வாழ்கின்ற ஒரு சாபக்கேடான காலத்தில் இருக்கிறோம் என்று சில நேரம் உண்மையிலே மனசுக்கு இப்படியா நம்ம ஒரு தமிழ் சமூகம் இருக்குதுன்னு உண்மையிலே தோணுது. அதுப்பா அடுத்து தமிழகத்துக்கு 26 தேர்தல், கண்டிப்பாக இங்கே பாஜக பிரச்சாரமெல்லாம் வரும். இது என்ன விதமான அரசியல் பாணி ஃபாதர்? தொடர்ந்து இதை தான் கையாளுறாங்க, இந்த மதவாதம், இனவாதம், இது ஒரு அஜெண்டாவே வச்சிருக்கிறாங்களா ஃபாதர்? ஆமாம், அதுதானே கோரே, அதுதானுங்க கோர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. மொபிலைசேஷன்னா எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு பிடிக்கும், பாசம் பிடிக்கும், ஆனால் அந்த வெறி, இந்த சாமியாட்டம் வரணுன்னா உங்களுக்கு ஒன்றே சாராயம் குடிக்கணும், அல்லது ஏதோ வேற ஒரு உளவியல் கிறக்கனில் உங்களுக்கு வரணும். சாமி ஆட்டத்துக்கு வரணும். நீங்கள் சாமி ஆட்டத்துக்கு வந்தால் நம்ம இந்த
இது ஃபுட்பால் போட்டு இது ஃபுட்பாலோ ஏதோ ஒரு கிரிக்கெட்லேயோ வந்து அந்த நேரம் நம்ம எல்லாருமே சாமியாடிகள் ஆயிடும்ல. நம்மையே மறந்து நம்ம ஆளை அடித்தா நானே அடித்த மாதிரி இது வந்து ஒரு வகையான ஒரு போதை வஸ்து. அடிப்படையில் மனிதர்களுக்குள் அந்த பழைய போர் வெறிங்கிறது ஒன்றை ஒன்று கொன்று வாழ்வது தானே இயற்கையின் நியதிங்கிறதே ஒன்றை ஒன்று கொன்று வாழ்வது தானே. சமீபத்தில் ஏதோ ஒரு நண்பரிடம் பேசி கொண்டு இருக்கிற போது அவர் சொன்ன, இதை நான் சொல்லாமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஒரு குழந்தை பிறக்கின்ற அந்த ஒரு இனவிருத்தி செயலில் கூட ஆணினுடைய அந்த உயிர் அணு என்பது வெறும் ஒரு அணுவை சுமப்பது அல்ல. ஒரு துளி உயிர் துளியானது பல லட்சம் பல கோடி உயிர் அணுக்களை அந்த அந்த ஆணினுடைய விந்து சுமக்கிறது. ஆனால் பெண்களுக்கு ஒரு கருமுட்டை தான் வருகிறது. அப்போது அவர் சொன்னார், அந்த உயிர் தொடக்கத்திலேயே பெண்ணினுடைய கருமுட்டையை ஆணினுடைய உயிர் துளியிலிருந்து ஒரு அணு சென்று சேர்கிறது என்றால் அது ஏறக்குறைய பல கோடி அணுக்களை கொன்று விட்டு தான் அல்லது தோற்கடித்து விட்டு தான் சென்று சேர்கிறதுன்னு ஒரு தாட் அவர் சொன்னார். எனக்கு அது அடிப்படையிலே இந்த கொன்று வாழ்வது தான். அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் இயற்கையிலே பார்க்க, நீங்கள் நேஷ்னல் ஜியாகிரபி பாருங்களேன், வந்து புல்லும் ஒரு உயிர் தான். புல்லை கொன்று வாழ்கிற ஒரு முயலாக இருக்கலாம், முயலை கொன்று வாழ்கிற ஒரு ஓநாயாக இருக்கலாம், ஓநாயை வேட்டையாடுகிற சிறுத்தையாக இருக்கலாம். இப்படி வந்து அந்த அந்த உணவு சங்கிலி ஒன்று உயிர் வாழ்வது என்பதே ஒன்றை தின்று இன்னொன்று வாழ்வது தான். இப்போ நமது உடம்பில் இருக்கிற பார்த்தீங்கன்னா எத்தனையோ உயிர்களினுடைய இழப்பில் தான் இந்த த மர்டரஸ் இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது நமக்குள்ள கொஞ்சம் இருக்குமாட்டம் இருக்குது. நீங்கள் சிந்திச்சு பார்த்தோம்னா இதையெல்லாம் செதுக்குவதற்குத்தான் நமக்கு சித்தர்களும் ஞானிகளும் பெரும் மகான்களும் செதுக்கி அதை முறைப்படுத்தி அன்பின் உன்னதத்தை, மன்னிப்பின் பெரும் உயர்வை, கருணையினுடைய ஒரு அழகை இல்லையா, அழகை விட அது ரம்யத்தை. அப்போ அதுக்கெல்லாம் வந்து அதுக்கு இன்னொரு கான்ஷியஸ்னஸ் வேணும். அதெல்லாம் இங்கே வேலைக்கு அதெல்லாம் நமக்கு வள்ளலார் சுவாமிகள்லாம் இருக்கட்டும், எத்தனையோ சித்தர்கள் இதெல்லாம் சொன்னதுனாலேயே சைவம் கூட தூய சிவனியம், கரைபடாத சிவனியம் இருந்த காலம் வரை, வைதீகத்தால் கரைபடாத மாசுபடாத சிவனியம் இங்கே. அதனால்தான் இன்றைக்கும் ஓரளவுக்கு இந்த சமூகம் சரியாக இருக்குது. அப்படி ஒரு மனிதர்களுக்குள் இருக்கிற இயல்பாக நமக்குள்ளேயே இருக்கிற அந்த ஒரு போர்வெறி குணத்தை தூண்டிவிட்டு சாமியாட வச்சு அந்த சாமியாட்டத்தை வந்து ஒரு அரசியலாக மாற்றி அவங்க அதிகாரத்தை பிடிச்சிக்கிறதா அவங்களுடைய டெக்னாலஜி. ஒரு நல்ல அரசியல் நடக்கணும், எல்லா மக்களையும் வளர்த்தெடுப்பது எப்படி, இணக்கப்பாட்டை உருவாக்குவது எப்படி, ஒத்துழைப்பு பண்பாட்டை உருவாக்குவது எப்படி, அப்படித்தானே ஆக்கப்பூர்வமான அரசியல் இருக்கும் இல்லையா. இவங்களுக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, அந்த வழியில் அவங்க வரவும் முடியாது. ஸோ இப்போ ஒரு சாமியாட்ட அரசியல், வெறியாட்ட அரசியல் நடக்கிறது. இயற்கை நம்மை காக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம், இதுவரை காத்திருக்கிறது, இனிமேலும் நம்மை கைவிடாது என்று நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. இந்த அரசியல் தான் அவங்களுக்கு பீகாரில் கை கொடுக்குங்களா? இந்த அரசியல் மட்டுமில்ல, ஆனால் அது வெற்றி தோல்விக்கான அந்த இடைவெளியை சில நேரம் பட்டுன்னு சுருக்கிடும். ஒரு தேர்தல் என்பது வெறும் மதவெறியை மட்டும் வைத்து தான் நடக்கும் என்றால் கர்நாடகாவில் அவர்கள் தான் இருக்க வேண்டும், கேரளத்தில் அவர்கள் தான் இருக்க வேண்டும், மேற்கு வங்கத்தில் அவர்கள் தான் இருக்க வேண்டும், தமிழகத்தில் அவர்கள் தான் இருக்க வேண்டும். ஸோ அது மட்டும்னு சொல்ல முடியாது, அது பல காம்பினேஷன். சாதி, நல்ல மேனிஃபெஸ்டோ, பிரச்சார பலம், பணபலம், அமைப்பு பலம். ஆனால் இது வந்து இந்த ஒரு க்ரீம் மாதிரின்னு வச்சுங்களேன், அந்த வெற்றி தோல்விக்கு அந்த இடைவெளியை சுருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். மொபிலைசேஷன், அணி திரட்டலுக்கு பெரிதாக உதவும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.